நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் வந்து கணவனும் மனைவியும் சேர்ந்து வேலைக்கு போகிற இடத்துல அந்த குடும்பத்தில் பெண்களுடைய குடும்ப நிதி பொறுப்பு வந்து 50% இருக்குது. இதுவே சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தால் 100%த்தையும் அந்த குடும்ப பெண்கள் தான் பார்த்துக்கிறணும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்ந்துட்டால் அந்த குடும்பத்தை யார் பார்த்துக்குருவா? ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக எல்லோரும் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது பெட்டர். சில பெண்கள் வந்து 10 லட்ச ரூபாய்க்கோ 20 லட்ச ரூபாய்க்கோ என்டோமெண்ட் பாலிசி எடுத்துகிட்டு நான் வந்து இன்சூரன்ஸ் பாலிசி வச்சுருக்கிறேன், நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா அது வந்து என் குழந்தைங்களுக்கு போகும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக அந்த 10 லட்சமோ 20 லட்சமோ பத்தாது. அதெல்லாம் வந்து யானை பசிக்கு சோளப்பொறி மாதிரி. ஸோ குறைஞ்சது 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் குழந்தைகளுடைய கல்வி தேவைகளையும் மற்ற தேவைகளையும் வந்து பூர்த்தி செய்ய முடியும். ஸோ அதனால் பெண்கள் அனைவரும் கட்டாயம் டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சுருக்கவங்க. அது வந்து உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு பாதுகாப்பாக இருக்கும். தேங்க்யூ.